இறைவனின் ஏற்பாட்டில் பிரபஞ்ச பேராற்றலின் பெருங்கருணையில் அகத்தியர், தன்வந்திரி, பதஞ்சலி, போகர் போன்ற மகா ஞானிகளின் ஆசிகளோடு இன்று ஜே.கே. ஆயுஷ் இயற்கை மருத்துவமனை மிடாலக்காடு பாலப்பள்ளம் அருகில் திறக்கப்பட்டுள்ளது. சுவாமி சைதன்யானந்த ஜி மகராஜ் அவர்கள் குத்து விளக்கேற்றி இந்த அற்புதமான நிகழ்வை ஆரம்பித்து வைக்கிறார். ஒளி ஒளிரட்டும், ஒளி பரவட்டும், ஒளி இருளையெல்லாம் அகற்றி உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தட்டும். நாகர்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி அவர்கள் ஒளியேற்றி பிரார்த்தனை செய்தார். பிறகு மருத்துவரின் தந்தை மருத்துவ ஒளியை ஊரெங்கும் ஒளிரச் செய்ய தனது மகளை படிக்க வைத்து குத்துவிளக்கையும் ஏற்றி வைக்கிறார். பாலப்பள்ளம் கண்ணன் பிரார்த்தனையோடு நிற்கிறார். அடுத்து ஒரு முக்கிய பிரமுகர் விளக்கேற்றி வைத்துவிட்டு வந்துவிட்டார். அடுத்து உடற்கல்வி ஆசிரியர் காட்வின் அவர்கள் ஒளியேற்றுகிறார்கள். யோகா ஆசிரியர் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு தொடர்ந்து யோகத்தை சேவையாக செய்து கொண்டிருக்கும் கண்ணன் ஆசிரியர் விளக்கை ஏற்றி வைத்தார். இப்போது நமது எம்.ஆர். காந்தி அவர்கள் மிகச் சிறப்பாக ரிப்பனை கட் செய்து மருத்துவரின் அறையை திறந்து வைத்து உள்ளே போய் அமர்ந்திருக்கிறார்கள். உயிர் நிறைந்த காற்றை பெறுக, தாய்மடி அமுதை பெறுக, பலம் தரும் நீரை பெறுக. வந்தது ஒரு குத்தமையா, அதுக்காக வேண்டி எனக்கு இரத்த அழுத்தத்தெல்லாம் பார்க்குறீங்களே. நிலையான கல்வி பெறுக, வளமான வாழ்வை பெறுக, நலமான நட்பை பெறுக. உள்ளத்தில் உன்னை பெறுக. ஐயா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இதை நீங்கள் சுற்றிட்டு அழுத்தம் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, இதை சுற்றுனதே எனக்கு ஒரு அழுத்தமாக தான் இருக்குது, அது ஏன் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டுட்டு சுவாமிஜிகிட்டேருந்து 100 ரூபாயை வாங்கி மருத்துவருக்கு கொடுத்துட்டு எம்.ஆர். காந்தி ஐயா மிக சிறப்பாக கிளம்பி விட்டார்கள். அடுத்து இன்னும் ஒரு மருந்து அறையை திறந்து வைத்துவிட்டு வெளியே வந்து அமர போகிறார்கள். ஆயுஷ், உங்களுக்கு ஆயுஷ் 100 ஆகணும், ஆயுஷ் அழகாகணும், ஆயுஷ் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த ஆயுஷுக்கு வாங்க. பக்க விளைவுகளற்ற மருத்துவம். ஆயுஷ் அப்படின்னா ஆயுர்வேதா, ஒய் யோகா. அதனால் இதை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்கள் பயன்படுத்திக் கொண்டால் அது இந்த மருத்துவமும் சிறந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும். இங்கே அருமையான தன்மத்தினுடைய சிலையை அமைத்து
இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு மென்பொருள் இருக்கிறார்கள். எனவே இந்த நிர்வாகத்தினரை வாழ்த்தி பொதுமக்கள் நோயற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பினை நமக்கு தந்தமைக்காக இதேபோல நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நல்வாழ்த்துக்கள். அனைத்து மக்களும் இதை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். மிக துண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி தோளில் சிகிச்சைக்காக மண்டை கணம் சிறுத்தை அளவுன்னு ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி துண்டு செய்தே வெளுத்த பழமாக ஐயா எம்ஆர் காந்தி அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். வெள்ளை ஆடை, வெள்ளை மீசை, வெள்ளை தலை, எல்லாம் வெள்ளை, உள்ளமும் வெள்ளை. அவருடைய ஆங்கில வழி தெரியாமல் நரம்பை மறக்க வைத்து வழி பெயின் கில்லர் தான், நோய் மாத்திரம் இல்லை. நோய் நாடி, நோய் முதல் நாடிங்கிறது தான் நம்முடைய மருத்துவத்தினுடைய மகிமை. அது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. பக்க விளைவுகளே இல்லாத மருத்துவம். மாத்திரை தின்னாதானே பக்க விளைவு. நீங்கள் ஒரு பழச்சாறை குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன விளைவு? நல்ல விளைவு தான் வரும். யோகாசனம் பண்ணுறதுனால என்ன விளைவு? நல்ல அருமையான விளைவு. மசாஜ் பண்ணுறதுனால என்ன விளைவு? உடம்பில் உள்ள நாளமில்லா சுரப்பிகளோட இயக்கம் சீராகி மிக அற்புதமாக. எனக்கு இந்த ஹெல்மெட்டை போட்டு முடியெல்லாம் கலைஞ்சு போயிடுது. அதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். மருத்துவரின் அம்மா அவர்கள் வருகிறார்கள். எம்ஆர் காந்தி ஐயா பேசிவிட்டு போன பின்னாலே ராஜேஷ்குமார் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்கள் வருகிறார்கள். சொல்லி வச்சு வந்தது மாதிரியே இருந்தது எனக்கு. ஏன்னா அவங்க போகிறதும் இவர் வர்றாரு, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வராங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. இவ்வளோ பேர் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் லுங்கியை கட்டிக்கிட்டு சிகப்பு சட்டையை போட்டுக்கிட்டு வர்றாரு. எம்எல்ஏ அவரை முதுகில் தட்டி கொடுக்குறாரு. ஆஹா, குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதார் என்பதை போல பிள்ளை செல்வங்கள் மிக சிறப்பாக யோகாசனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பாரு, 7 வயசு 8 வயசு தான் ஆகுது. 2 மாதம் பயிற்சி பெற்றுட்ருக்காங்க. எவ்வளோ அழகாக யோகாசனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இப்படி தத்தக்கன்னு பண்ணிகிட்ருக்கிற பிள்ளைகளை நம்ம அவங்கள ஒரு ஸ்டேஜில் ஏறுற அளவுக்கு அவங்கள உருவாக்கி விட்டோம்னா மத்திய மாநில அரசுகள் நடத்தக்கூடிய பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெறுகிறதோட ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கல்வி, வேலைவாய்ப்பு இதிலெல்லாம் முன்னுரிமை பெற்று குமரி மாவட்டத்தோட பெருமையை உலகுக்கு உணர்த்தலாம். வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக வாழலாம். அதாக்கும் யோகா கேட்டேலா? அழகான இல்லம் பெருக ரெடி. திரும்ப அகைன், ஒன் டைம். ரெடி, ஸ்டார்ட். இப்படி ஏறி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் போய் சொல்லும் பொழுது சொல்லிட்டு செய்யுங்க. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு கூடாது. நம்ம காட்வின் ஐயா அவர்கள் ஒரு சிரிப்பு ஹார்மோனை சுரக்க செய்கிறேன் என்று ஒரு பயிற்சியை வழங்குகிறார்கள். இனிப்பான உணவு, சிரிப்பான பயிற்சி, நிறைவான ஆரோக்கியம் சொல்லுவாங்க. ஃபயர் கப்பிங் இருக்கு, தென் உங்களுக்கு பிசியோதெரப்பி இருக்கு, மசாஜஸ் பண்ணிக்கலாம், யோகா, எக்ஸசைசஸ் எல்லாமே இங்க இருக்கு. ரொம்ப நேரமா உட்காந்து எழுதுறப்போ உங்களுக்கு அது ஹேண்ட்ஸுக்கு எல்லாம் ரேடியேட் ஆகுது. தைராய்டு, பிசிஓடி, ஒபிசிட்டி, இந்த மாதிரி டயபெட்டிக்கா இருக்கலாம், கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கலாம், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் எல்லாத்துக்குமே அலோபதியை விட ஒரு பெஸ்டான சாய்ஸ்னா நேச்சுரோபதியை தான் நான் சொல்லுவேன். ஜெனிஷா கூட 8th ஸ்டாண்டர்ட்ல என்னோட ஸ்டூடெண்ட் தான்.
இதே தமிழ் மீடியத்தில் படிச்சப்போ தான் அப்புறம் ஹை செகண்டரி முடிச்சு அப்புறம் அவங்க அப்பா டாக்டர் யோகா இதில் படிக்க வைக்கும் போதே சொன்னார், இதை எப்படி நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். நான் சொன்னேன், நீங்கள் செய்ய புண்ணிய பாக்கியம், நீங்கள் உங்கள் பிள்ளைய இந்த சமுதாயத்தில் ஒரு 4 நல்லது செய்யறதுக்கு மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்டாங்க. இல்லை இது வச்சு அடுத்து என்ன பண்ணலாம், நிறைய பைசா செலவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சரியாது. இருந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு மீறின ஒரு சக்தியோட தான் இந்த ஹாஸ்பிட்டலை கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இயற்கை பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அவங்க அப்பாவுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிருக்கீங்க தயவு செய்து. ஏன்னா அவரோட முயற்சி தான் அந்த பிள்ளையை படிக்க வச்சதும் காரணம். இன்னைக்கும் அவங்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட பிள்ளை நாளைக்கு நல்லா வந்துருவாங்க அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த யோகாவை இன்னைக்கு நான் பெருமைப்படுத்தேன்னு நினைக்காதுங்க, இது ஒரு பெரிய சூழல் அமைச்சிருக்கு. குமரி மாவட்டத்திலே மிகச்சிறந்த யோகா ஆசிரியரான பாலப்பள்ளம் கண்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். உண்மையை பேசும்பொழுது நிறைய பேர் ரசிப்பதில்லை. இது குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய ஒரு மாஸ்டர், இவங்க யோகா சென்டர்னு சொல்லி பார்வதிபுரத்தில் வச்சிருக்காங்க. இறைச்சிக்குலை சார்ந்த அவங்க பையனும் இவங்க மாதிரி இவங்களோட சீனியர் தான், அதே காலேஜில் படித்த மாணவனும் வந்திருக்காங்க. 1 7 பேர் தான். அந்த தம்பிக்கும் கிளாப் பண்ணிடுங்க. யோகா நேச்சுரோபதிக்கு டாக்டர் ஈக்குவல் டு ஜெனிஷா என்ன முடிச்சிருக்காங்களோ அதோட சீனியர். 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க உட்காந்துருக்காங்க. இதே மாதிரிலாம் சமுதாயத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம நினைப்ப நம்ம சுற்றி தான் பார்க்குறோம். அப்படி வெளியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால யாருக்காவது உங்களுக்கு உடல்ல மனசுல பாதிப்பு இருந்ததுன்னா இந்த ஹாஸ்பிட்டலை நீங்க கன்சல்ட் பண்ணி ஒரு சிறு கட்டணத்திலேயே அவங்க பண்ணுவாங்க. மேக்சிமம் உங்க ஃபுட்டை தான் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம உட்காந்துருக்குது இப்படி, நம்ம லைஃப் இப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வர அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்க ஒரு நோட்டு மாதிரி கொடுத்துருவாங்க. கண்ணன் மாஸ்டர் ஒரு அபூர்வமான பிறவி. லட்சத்தில் ஒருத்தர் தான் இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லார்ட்டையும் பழகிடுவார், எல்லார்ட்டையும் உண்மையாக இருப்பார், எல்லாருக்கும் தேவையான உதவிகளை செய்வார். அடுத்து நம்முடைய மருத்துவமனையில் இயற்கை மூலிகை மருந்துகள், யோகா பயிலக்கூடிய அந்த மூக்கை சுத்தப்படுத்தக்கூடியது, அந்த கருவிகளை எல்லாம் அங்கே வைத்திருக்கிறார்கள். மூலிகை மருந்துகள், அவர்களே தயாரித்த மூலிகை மருந்துகள். கண்ணன் மாஸ்டர் அவர்கள் மருத்துவருக்கு ஒரு பரிசு கொடுத்தார். இங்கே தங்கி சிகிச்சை பெறலாம். ஒரு 10 நாட்கள் 20 நாட்கள் என்று இங்கே தங்கி இயற்கையான சூழலில் இருந்து வைத்தியம் பெற்று என்றும் இன்பமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்க வளமுடன் நலம் பெறட்டும்.